அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் அகாடமியில் அடுத்து என்ன சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி 2026க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான எக்ஸாம் நவம்பர்லேருந்து இப்போ 2026 பிப்ரவரி வரைக்கும் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 101 ஷிஃப்ட் கொஷின் பேப்பர் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 101 ஷிஃப்ட் கொஷின் பேப்பரையும் நம்ம அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாசாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 293 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா ஷிஃப்ட்லேயுமே 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு 8 ஷிஃப்ட்டில் மட்டும்தான் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் எல்லா ஷிஃப்ட்லேயுமே 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக் பாருங்கள். இந்த டாப்பிக்கை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 டாபிக் மேக்ஸில் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது, எல்லாமே நம்ம தமிழ்வேல் அகாடமி யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷினில் ஆரம்பித்து கஷ்டமான கொஷின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 293 கொஷின்ஸ் இருக்குது. 293 நம்ம சால்வ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா நோ, கிடையாது. ஓகேங்களா? ஒரே மாடலில் வரக்கூடிய கொஷினை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஹோம்ஒர்க்காக உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மாடலில் 1 or 2 கொஷின்ஸ். ஓகேங்களா? 2 கொஷின் அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் 2 கொஷினோ 3 கொஷினோ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாடலாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியான மாடல்லேருந்து பார்க்கலாம். ஏன் ஈஸியான மாடல் பார்க்கணும், அதை நாங்களே போட்டுற மாட்டோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியான கொஷின் நம்ம ஒரு 30 செகண்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சு அப்படியே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ நம்ம டைமை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கஷ்டமான கொஷினை சால்வ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஈஸியான கொஷினுக்கே நம்ம 30 செகண்ட்ஸ் 1 minute போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுன்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் நான் என்ன ட்ரிக், எந்த கொஷினை எப்படி பெஸ்ட் அப்ரோச் இருக்கோ அந்த பெஸ்ட் அப்ரோச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு லெவலாக பார்த்துட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது ஈஸியான மாடல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன்ப்பா. 5:3 என்பதற்கு சமமான விகிதம் எது அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம், ஒரு சுருக்கமான வடிவத்தை தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் எக்ஸாமில் ஒருத்தர் 50 மார்க் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 100 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதில் பொதுவான எண்களை கேன்சல் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 50 பொதுவாக இருக்கும், இதில் 1 times இருக்கும், இதில் 2 times இருக்கும். இந்த மாதிரி சுருக்கி சொல்கிறது தான் விகிதம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா 5:3 அந்த விகிதத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது கீழே எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட பெஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பார்த்த உடனே சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விகிதம் 5ஓட பெருக்கல் பலனாக இருக்கணும். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடியது 3ஓட பெருக்கல் பலனாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் ஏவை போய் செக் பண்ணுறேன். இது 5ஓட ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? 5 இப்போ 50 அப்படின்றது கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். ஸோ 30 அப்படின்றது 3ஆல் வகுப்படும். ஸோ இது உங்கள் ஆப்ஷனாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வேணால் அடுத்து செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 53 இருக்குது. 53 ப்ரைம் நம்பர், அது கண்டிப்பாக 5ஆல் வகுப்படாது. ஸோ 31 ப்ரைம் நம்பர், அதுவும் 5ஆல் வகுப்படாது. ஸோ எலிமினேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் 48 இருக்குது. 48 ஸோ 5ஓட ப்ராடக்டே கிடையாது. ஸோ அதுவும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து ஆப்ஷன் டியை பாருங்களேன், 125 ஸோ 5ஆல் வகுப்படும். அதுக்கப்புறம் 85 போய் பார்க்குறேன். ஸோ 85 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோ, ஆகாது. அப்போ கண்டிப்பாக இதனோட ஆன்சர் கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா, எப்படிப்பா ஈஸியாக சொல்கிறது? அதாவது அந்த கொடுத்துருக்க நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த இலக்கங்களை கூட்டணும், டிஜிட்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ 8 + 5 எவ்வளோப்பா? 13. 13 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா கூட போதும். ஓகேங்களா? 13 3ஆல் டிவைட் ஆகுமா? கிடையாது. அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அப்போ ரேஷியோ அப்படின்றது 5:3 ரேஷியோவில் எது இருக்குது, அந்த விகிதத்துக்கு எது சமம்னு கேட்டாங்க அப்படின்னா 5ஓட ப்ராடக்ட்டில் இருக்கா 3ஓட ப்ராடக்ட்டில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாலே போதும். அதை மட்டும் செக் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. 3:2 என்பதற்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. நான் என்ன பார்க்க போகிறேன், 3ஓட மல்டிப்புளில் இருக்கா 2ஓட மல்டிப்புளில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். இங்கே பாருங்களேன்ப்பா 52. 52னா 5 + 2 7ன்னு வரும். அந்த இலக்கங்களை ஆட் பண்ண அப்படின்னா 5 + 2 7. 7 3ஆல் வகுப்படுமா? கிடையாது. ஓகேங்களா? அதாவது டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 52 அப்படின்றது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படாது. ஸோ விட்டுருங்க. அடுத்து ஆப்ஷன் பியை போய் பாருங்களேன். 5 + 4 எவ்வளோப்பா? ஸோ 9. 9 3ஆல் வகுப்படும். அப்போ இது உங்கள் ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கிறதையும் எடுத்து அது 2ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். எஸ், 36 அப்படின்றது 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது உங்கள் ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து வேணால் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ 53
53 என்னப்பா 5 + 3 8. அதுக்கு மேலே அது ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, ப்ரைம் நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதையும் விட்டுறலாம். அப்போ ஆப்ஷன் சி கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஆப்ஷன் டி 51. 51 3ஆல் டிவைட் ஆகும். 5 + 1 6ன்னு வரும். ஸோ 6ன்னு வரும்பொழுது கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். அதுவே இங்கே பாருங்கள் 37 இருக்குது. ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இலக்கம் அப்படின்றது 1 0ன்னு இருக்கணும், இல்லைனா 2ஓட பெருக்கல் பலனாக இருக்கணும். இங்கே எனக்கு எப்படி இருக்குது 7ன்னு இருக்குது. அப்போ இது என்னோட ஆன்சர் கிடையாது. இப்போ கண்டிப்பாக இதை பார்த்தோன்னே சூஸ் பண்ணலாம் ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த கொஷின் பாருங்களாப்பா. 64 மற்றும் இசட்டின் 3ஆம் விகிதாச்சாரம் 4 எனில் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொப்போர்ஷனை பற்றியெல்லாம் ஏதோ பேசி வச்சுருக்காங்க. இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விகிதாசாரம் அந்த ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விகிதங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதான் ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா, ஸோ விகிதம் அப்படின்றத நம்ம எப்படிப்பா சொல்லுவோம்? ஸோ A:B ஒரு விகிதம்னு சொல்லுவோம். ஸோ C:D ஒரு விகிதம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த A:Bயை நம்ம இப்படி கூட எழுதலாம், A/B அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஒன்று தான். 2 விகிதம் சமமாக இருந்தால் அது ப்ரொப்போர்ஷன். இப்போ பாருங்களேன், நான் இதை ஒரு ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக எழுத போகிறேன். ஸோ இப்போ A/B which is equal to C/D இப்படி எழுதிட்டேன். ஸோ இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன். இதில் A அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், முதல் விகிதாச்சாரம். ஸோ B அப்படின்றது 2வது ப்ரொப்போர்ஷன், C அப்படின்றது 3வது ப்ரொப்போர்ஷன், D அப்படின்றது 4வது ப்ரொப்போர்ஷன், 4th ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ 4 பேரை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு பாருங்களேன் 3வது விகிதாச்சாரம் ஒரு 3 பேரை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படிங்க எடுக்கிறது, எப்படி அந்த விகிதாச்சாரத்தை எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா A/B, ஸோ 2வது ரேஷியோ பார்த்தீங்கன்னா B/C. ஓகேங்களா, ஸோ 3 பேரை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னா நான் ABC 3 பேர் தான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏபியை ஒரு விகிதமாக எடுத்துக்கிறேன், ஸோ பிசியை ஒரு விகிதமாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சமமாக இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு ப்ரொப்போர்ஷன் தான். நல்லா பாருங்கள், இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. ஸோ ரெண்டும் சமமாக இருந்தாங்கன்னா அதுவும் ப்ரொப்போர்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியை ஒரு பக்கமாக கொண்டு போகலாம், ஸோ சியை ஒரு பக்கமாக இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ AC which is equal to B² அப்படின்னு மாறும். ஸோ பியோடைய வேல்யூ என்னப்பா, √AC அப்படின்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், பியோடைய வேல்யூ அப்படின்றது √AC. ஸோ இது கொஷின் ஏரியா, நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஷின் ஏரியா. இதில் இந்த மாதிரி ஒரு 3 பேரை பற்றி சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3வது விகிதாசாரம், ஸோ 2வது விகிதாசாரம், இல்லை இடைநிலை விகிதாசாரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா A அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன். ஸோ A அப்படின்றவர் யாருன்னா ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், முதல் விகிதாசாரம். C யாருன்னு கேட்டிங்கன்னா 3வது விகிதாசாரம், தேர்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ பிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் ப்ரொப்போர்ஷன் தமிழில் பார்த்தீங்கன்னா இடைநிலை விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 2வது ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க பேர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொப்போர்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா B which is equal to √AC. ரிமைனிங் 2 பேர் எனக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். இதுவே எனக்கு தேர்டு ப்ரொப்போர்ஷன் கேட்குறாங்க, அப்போ என்னங்க பண்ணுறது? ஸோ C அப்படியே வச்சுக்கோங்க. C அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற A அந்த பக்கம் போனால் டிவிஷனாக மாறும். ஸோ B²/A அப்படின்றது மாறும். அதாவது என்ன கேட்குறானோ அதை வச்சுக்கிட்டு ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ பாருங்கள், 4 ப்ரொப்போர்ஷனை பற்றி சொல்கிறான் அப்படின்னா A/B which is equal to C/Dன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதில் ஏதாவது ஒரு 3 வேரியபிள் கொடுத்துட்டு தான் 4வது கேட்பான். ஓகேங்களா, ஏதாவது 3 கொடுத்துட்டு தான் 4வது கேட்பான். சரி, 3 பேரை பற்றி மட்டும்தாங்க பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB/BC அப்படின்னு ரேஷியோவே எடுத்துக்கோங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா B² which is equal to CA அப்படின்றது கிடைக்கும். ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு ஃபார்முலா இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. மீன் ப்ரொப்போர்ஷன் இடைநிலை விகிதாச்சாரம் அப்படின்னாங்கன்னா B which is equal to √AC அர்த்தம். இதுவே 3வது விகிதாச்சாரம் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த C அப்படியே ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு ஸோ பெருக்கல்ல இருக்கிற ஏவை அந்த பக்கம் டிவிஷனாக கொண்டு போயிட்டால் நமக்கான ஆன்சர் வந்துட போகிறாரு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, 64 மற்றும் Z நல்லா பாருங்கள், 64 Z அதோட தேர்டு ப்ரொப்போர்ஷன் தான் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இசட்டோட மதிப்பு தான் நம்மளை பார்த்து கொஷின் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், தேர்டு ப்ரொப்போர்ஷன் இதான் தேர்டு ப்ரொப்போர்ஷன் அவனே சொல்லிட்டான். ஸோ அப்போ 64 இசட்லாம் யாராக இருப்பாங்க? ஸோ 64 அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், இந்த இசட் அப்படின்றது செகண்ட் ப்ரொப்போர்ஷனும் வச்சுக்கலாம், மீன் ப்ரொப்போர்ஷனும் வச்சுக்கலாம். 3 பேரை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க, 4வதாக யாரை பற்றியும் பேசலை. அப்போ கொடுத்துருக்கவங்கள தான் நம்ம ABCன்னு எடுத்துக்கணும். அவனே சொல்லிட்டான் 64 மற்றும் இசட்டின் 3வது விகிதாசாரம் 4. அப்போ தேர்டு ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது 4. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 பேர் யாராக இருக்கணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கவர் ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன், 2வது இருக்கிறவர் 2வது ப்ரொப்போர்ஷன், தட் இஸ் மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 பேரை வச்சு நம்ம என்னப்பா ஃபார்முலா படித்து வச்சுருக்கோம். ஸோ AC which is equal to
பி ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். நம்மளை பார்த்து என்ன கொஷின் கேட்குறான்? அந்த மீன் ப்ரொப்போர்ஷன் இடைநிலை இசட்டோட வேல்யூ தான் கேட்குறான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பிக்கு பதிலாக இசட் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த இடத்துல பிக்கு பதிலாக இசட் இருக்குது, அவ்வளோதான். அப்போ பியோடைய வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் இந்த இடத்துல பிக்கு பதிலாக இசட், பிக்கு பதிலாக இசட் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏன்னா யாருப்பா? ஸோ 64, சினா யாருப்பா? 4, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 64 × 4 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளோட ஆன்சர், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 64 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா இது பாருங்களேன், இது 4 க்யூப், 4/3 என்னப்பா? 64. இது ஒரு 4. அப்போ பேஸ் சமமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு என்ன இருக்கும்? ஒட்டு மொத்தமாக 4/4 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 4க்கு 4/4, அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்னப்போ மாறும்? ஸோ 4 ஸ்கொயராக மாறும். தட் இஸ் 16. ஓகேங்களா? ஒன்று இந்த மாதிரி எழுதுங்க. அப்படி இல்லைனா பார்த்தோன்னே சூஸ் பண்ணலாம். இங்கே எப்படிப்பா இருக்காரு? 16 × 4 இருக்கார். கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 4 இருக்குது. வெளில எடுத்தால் ஒரு 4 வெளில வரும். அதுக்கப்புறம் 16, நன்னங்கு 16, ஒரு 4 வெளில வரும். மொத்தமாக 2 4 வெளில வரப்போகிறார், அவ்வளோதான். ஸோ 4 × 4 16. ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா. எக்ஸ் மற்றும் 125 இடைநிலை விகிதாச்சாரம் 25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இடைநிலை விகிதாச்சாரம்னா மீன் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துட்டான். எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்கார், ஒரு 125 இருக்கார். ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? தட் இஸ் அந்த பியோடைய வேல்யூ அப்படின்றது 25 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளை கேட்குறது எக்ஸோட மதிப்பு தான். அப்போ இதை எப்படிப்பா எடுத்துப்போம்? ஒரு 3 பேரை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ ஏபிசி இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்? பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சிஏ அப்படின்றது பார்த்துட்டோம். ஆல்ரெடி நான் டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பியோடைய வேல்யூ கொடுத்துட்டான். இந்த எக்ஸ்ன்னு ஒருத்தரோட வேல்யூ கேட்குறான். அடுத்து இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். இப்போ பி கொடுத்துட்டான் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது யார் தான்ப்பா? ஸோ ஏ அண்ட் சி கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்கள், பி கொடுத்துட்டான் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஏ அண்ட் சி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். நம்மளை பார்த்து அப்போ ஏ தான் கொஷின் கேட்குறான், அந்த எக்ஸின் மதிப்பு தான் கேட்குறான். அப்போ பாருங்கள், ஏவை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஏவை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு இங்கே பெருக்கல்ல இருக்கிற சி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எப்படி மாறும்? பி ஸ்கொயர் பை சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது மாறும். ஸோ பி ஸ்கொயர் எவ்வளோப்பா? 25 × 25. கரெக்டுங்களா? ஸோ பியை ஸ்கொயர் பண்ணோன்னா 25 × 25. சியோடைய வேல்யூ என்னப்பா? ஸோ 125 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி படிக்கலாம்? 25 வச்சு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஓர் 25 ஸோ 5 × 25 எவ்வளோப்பா? 125. அகைன் ஓர் 5 5, ஐ 5 25. அப்போ ஏவுடைய வேல்யூ அப்படின்றது 5 இந்த இடத்துல. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல எக்ஸின் மதிப்பு அப்படின்றது 5. தட் இஸ் முதல் ப்ரொப்போர்ஷன், முதல் விகிதாச்சாரம் அப்படின்றது 5ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களா, இப்போ அடுத்த மாடல் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று கேட்டிருந்தான், அதுக்கப்புறம் ப்ரொப்போர்ஷன் சார்ந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தான். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஒரு பள்ளியில் விளையாட்டில் பங்கேற்கும் சிறுமிகள் மற்றும் சிறுவர். ஓகேங்களா? கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒரு ரேஷியோ சொல்கிறான்ப்பா. ஸோ கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒரு ரேஷியோ சொல்லியிருக்கான். எவ்வளோப்பா சொல்லியிருக்கான்? 1:7 அப்படின்னு சொல்லியிருக்கான். சிறுமிகளின் எண்ணிக்கை 300 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அந்த கேர்ள்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது 300 அப்படின்னு சொல்லிட்டான். பங்கேற்கும் சிறுவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அதாவது ரேஷியோவை பொறுத்தளவுக்கு நம்ம எடுத்துக்கும் பொழுது இதை 1 பார்ட் அப்படின்னு எடுத்துப்போம். நல்லா பாருங்கள், கேர்ள்ஸ் அப்படின்னா 1 பார்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ பாய்ஸ் அப்படின்னா 7 பார்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இதை பார்ட்டுன்னு எடுக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா 1 யூனிட் அப்படின்னு எடுக்கலாம், இல்லை 1 எக்ஸ்ன்னு எடுக்கலாம். அதே மாதிரி இதை 7 யூனிட் அப்படின்னு எடுக்கலாம், 7 எக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஓகேங்களா? அதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தான் எடுப்போம். இப்போ நமக்கு என்னப்பா கொடுத்துருக்கான்? ஒரு விகிதம் கொடுத்துட்டு அதில் கேர்ள்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்டான். அதாவது 1 பார்ட் அப்படின்றது 300 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கான். 1 பார்ட் 300. நம்மளை கேட்குறது என்னப்பா கேட்குறான்? பாய்ஸ் தான் கேட்குறான். அப்போ பாய்ஸ் எத்தனை பார்ட்டுப்பா இருக்காரு? 7 பார்ட் இருக்காரு. ஸோ 2 பக்கமும் 7ஆல் பெருக்கலாமா? இப்போ இந்த 2 பக்கமும் நான் 7ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைப்பாரு? 7 பார்ட்டுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 7 × 3 எவ்வளோப்பா? 21. ஒரு 2 0 வந்துடும். அப்போ 2100 அப்படின்றது தான் அங்கே இருக்கிற பாய்ஸோட எண்ணிக்கை. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி. இதுவே உங்கள் கொஷினில் ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மொத்த மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கணும்? 8 பார்ட்டு. ஏன்னா கேர்ள்ஸு ப்ளஸ் பாய்ஸு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 8 பார்ட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பார்ட் அப்படின்றது 300. ஸோ எனக்கு 8 பார்ட்டு தேவை. ஸோ 2 பக்கமும் நான் 8ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோப்பா? 8 × 3 24. ஸோ 2400 எனக்கு கிடைக்கும். ஒருவேளை மொத்த மாணவிகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2400. ஸோ இந்த இடத்துல கொஷின் பாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா.
அமித் மற்றும் கீதாவின் வயது விகிதம் 6:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அமித் கீதா 2 பேரை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அடுத்து என்னப்பா சொல்கிறாங்க? அவர்களின் வயதுகளின் கூடுதல் 44 ஆண்டுகள். ஸோ அமித்தின் வயதை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரேஷியோவை நம்ம தனித்தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா 6 பார்ட்டு 5 பார்ட்டு இல்லைனா 6 யூனிட்டு 5 யூனிட்டு இந்த மாதிரி தான் வெளில எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாகமாக தான் நம்ம வெளில எடுப்போம். ஸோ இவங்களோட மொத்த கூடுதல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த அமித்தும் கீதாவோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. அப்போ 6 + 5 எவ்வளோப்பா? 11 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 11 பார்ட் அப்படின்றது தான் 44. ஸோ நம்மளை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அமித்தின் வயதை காண்க. அமித்தோட வயது எத்தனை பார்ட்டுப்பா? 6 பார்ட். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 4. நமக்கு அமித்தோட வயதை தான் கேட்குறாங்க. தட் இஸ் 6 பார்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ 2 பக்கமும் நான் 6ஆல் பெருக்கலாமா? ஸோ 6ஆல் பெருக்குனா எவ்வளோ? 6 × 4 ஸோ 24. அப்போ அமித்தோட வயது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வருடங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு எடுத்து எழுத தெரியணும். ஓகே, ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான் அப்படின்னா அது தனித்தனியாக வெளில எடுக்கும்போது பாகமாக தான் வெளில எடுப்போம்னு தெரிஞ்சு எழுத தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. இரு எண்களின் கூடுதல் 74, அவற்றின் வித்தியாசம் 12. ஓகேங்களா? சிறிய எண்ணிற்கும் பெரிய எண்ணிற்கும் உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம் எப்படி போடுறது? ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆப்ஷன்லேருந்தே சூஸ் பண்ணிடலாம். 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 74 கிடைக்கணும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். இங்கே 33, இங்கே 43. இப்போ கடைசி இலக்கத்தை பார்த்தாலே சொல்லலாம் 3 3 6ன்னு முடியும். எனக்கு எப்படிப்பா கூடுதல் 4ன்னு முடியணும். அப்போ இது கிடையவே கிடையாது. அடுத்து பாருங்களேன், இங்கே 33 47. இதை ஆட் பண்ணால் 7 + 3 10 0ன்னு முடியும். அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு கடைசி இலக்கம் 4ன்னு முடியணும். அதுவே இங்கே பாருங்களேன், 1 + 3 நமக்கு எப்படிப்பா முடியும்? ஸோ 4ன்னு முடியும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி நம்ம ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்களேன். 31 + 43 எவ்வளோப்பா? 74 தான் வராது. அதோட வித்தியாசம், ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் வித்தியாசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது. இப்போ 43 அப்படின்றது பெரிய நம்பர், சின்ன நம்பர் அப்படின்றது 31. இது செப்பரேட் பண்ணி பாருங்களேன், நமக்கு எவ்வளோப்பா கிடைக்குது? அதே 12 கிடைக்குது. அப்போ அவன் சொன்ன 2 கண்டிஷனும் அப்ளை ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சி தான். இருந்தாலும் நீங்கள் அடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன்ப்பா, கூடுதல் நமக்கு எவ்வளோ வேணும்? 74. 1 + 7 எவ்வளோப்பா வரும்? 8ன்னு முடியும். அப்போ கிடையாது. நான் வெறும் கடைசி இலக்கத்தை வச்சே முடிவு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்தே சூஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஆப்ஷன்லாம் வரவே இல்லை, இல்லைனா ஒரு 1க்கு மேற்பட்ட ஆப்ஷன், ஓகேங்களா? 1 இல்லைனா இன்னொரு ஆப்ஷனும் சேர்ந்து அதே மாதிரி கண்டிஷனுக்குள்ளே வருது. அப்போ நான் அதுக்கு ட்ரெடிஷ்னல் வேலை எப்படிங்க போடுறது? என்ன தெரிஞ்சுக்கோங்க. இரு எண்களின் கூடுதல், ஓகேங்களா? முதல் என்ன நான் ஏன்னு எடுக்கிறேன், ரெண்டாவது என்ன பின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ கூடுதல் அப்படின்னா 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க? 74. அவற்றின் வித்தியாசம்னா ஜஸ்ட்டு A - Bன்னு எடுக்கிறேன். அப்போனா A வந்து ஜஸ்ட்டு நானே பெரிய நம்பராக எடுத்துக்கிறேன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி அதை 12ன்னு எடுக்கிறேன். எனக்கு A தனியாக B தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஆட் பண்ணி பாருங்களேன். +B - B அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் 2Aன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது எவ்வளோப்பா? 70 + 10 80, 86 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அகைன் பாருங்களேன், ஏவோட மதிப்பு என்னப்பா கிடைக்கும் நமக்கு? 43. அப்போ ஒருத்தரோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 43 அப்படின்றது. இதில் வந்து ஒன்று ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுங்க, இல்லை ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போடுங்க. நான் ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போடுறேன். நமக்கு என்னப்பா தெரியும்? A - B அப்படின்றது 12 அப்படின்றது தெரியும். இதில் ஏவுடைய மதிப்பு அப்படின்றது 43. ஸோ இந்த -B அந்த பக்கம் கொண்டு போனால் +B. அதே மாதிரி இந்த +12 இந்த பக்கம் வந்தால் -12. கரெக்டுங்களா? which is equal to Bன்னு எழுதுவேன். இப்போ பாருங்கள், 43ல் 12 போனால் எவ்வளோப்பா? ஸோ 3ல் 2 போனால் 1, 4ல் 1 போனால் 3. அப்போ பியோடைய வேல்யூ அப்படின்றது 31. அப்போ நம்மளோட விகிதம் என்னப்பா? ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு நம்பர் 43ன்னு வருது, அடுத்த நம்பர் என்னப்பா? 31ன்னு வருது. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஏவை பெரிய எண்ணென்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ பிஏ சின்ன எண்ணென்னு எடுத்துக்கிட்டோம். அவன் எப்படிப்பா ரேஷியோ கேட்டிருக்கான்? சிறிய எண்ணிற்கும் பெரிய எண்ணிற்கும் உள்ள விகிதம். ஓகேங்களா? நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஏவை பெரிய நம்பராக எடுத்துருக்கோம், பிஏ சின்ன நம்பர். அவன் சின்ன நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் உள்ள ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ 31:43 அப்படின்றது கிடைக்கும். எங்கே பாருக்காரு? ஆப்ஷன் சி. ட்ரெடிஷ்னலாக போடணும்னா நீங்கள் இப்படி தான் போடணும். ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா இதெல்லாம் போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த கொஷின் பாருங்களாப்பா. 38 மணி நேரத்திற்கும் 2 நாட்களுக்கும் இடையிலான விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சார் ரேஷியோ அப்படின்றது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 38 ஹவர்ஸ் இருக்காரு. ஸோ அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க? 2 days இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே யூனிட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிலோ சுகர் வாங்குகிறேன். ஓகேங்களா? ஒரு 20 கிலோ சுகர் கூட போய் நம்ம கம்பேர் பண்ணலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 10 சாக்லேட் வச்சுருக்கேன்.
ஸோ ஒரு 20 சாக்லேட் கூட கம்பேர் பண்ணலாம். அதாவது அந்த யூனிட் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கணும், அது தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் கிடையாது. கிலோகிராம்னா கிலோகிராமாக இருக்கணும், ஓகேங்களா. மீட்டர்னா மீட்டராக இருக்கணும், கிலோமீட்டர்னா கிலோமீட்டராக இருக்கணும், அந்த யூனிட் சமமாக இருக்கணும். இங்கே எப்படிப்பா இருக்கார், இங்கே யூனிட்டு ஹவரில் இருக்கார், இங்கே டேயில் இருக்கார். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒன்று இந்த டேவை நான் ஹவராக மாற்றணும், இல்லை நான் ஹவரை டேவாக மாற்றணும், ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும். எனக்கு என்னப்பா தெரியும், ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்ப்பா, 24 மணி நேரம். அப்போ 2 நாளில் 2 × 24 போட்டுக்கலாமா. இப்போ பாருங்கள், இதில் 38 மணி நேரம் ஹவரில் இருக்கார், இங்கே என்னப்பா 2 நாள் இருக்கார். ஸோ ஒரு நாளில் 24 மணி நேரம். அப்போ நான் 24 போட்டு பெருக்கிட்டேன் அப்படின்னாலே இது நான் ஹவராக மாற்றிட்டேன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன், பொதுவானதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா, 19 × 2 38. ஸோ ஹவர் அப்படியே கேன்சல் ஆகும். 19 ப்ரைம் நம்பர், இதுக்கப்புறம் நம்மளால் சுருக்க முடியாது. அப்போ 19 ஸோ 24 அப்படின்றது தான் விகிதம். எங்கேப்பா இருக்கார், ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே யூனிட்டை தான் நான் கம்பேர் பண்ணணும், ஓகேங்களா. கிலோகிராம்னா கிலோகிராம், மீட்டர்னா மீட்டர், ஓகேங்களா. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை மாற்றி போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. 4 மற்றும் 24 மூன்றாம் விகிதாச்சாரம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஒரு 3 பேரை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஒருத்தர் 4, இன்னொருத்தர் 24. ஸோ இன்னொன்று வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை தேர்டு ப்ரொப்போர்ஷன் சொல்கிறாங்க. நம்ம எப்படிப்பா எடுத்துப்போம், அப்போ ஏபிசி இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்போ சி தான் தேர்டு ப்ரொப்போர்ஷன். அப்போ ரிமைனிங் இருக்கிறது யாராக இருப்பாங்க, ஒருத்தர் ஏவாக இருப்பார், இன்னொருத்தர் பியாக இருப்பார், ஓகேங்களா. இப்போ எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேர்டு ப்ரொப்போர்ஷன் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன இப்போ ஃபார்முலா தெரியும், b² = CA. இப்போ சி தான் நம்மளை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், b²/A = Cன்னு எழுதலாம் தாராளமாக. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பின்னா யாருப்பா 24. ஸோ 24 × 24. ஸோ ஏவோட மதிப்பு என்னப்பா 4. சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் 4, 6 நாங்க 24. ஸோ இப்போ பாருங்கள், 6 × 12 எவ்வளோப்பா 120. அடுத்து 6 நாங்க 24. அப்போ 120 + 24 நமக்கு எவ்வளோப்பா 144 கிடைக்கும். அப்போ அந்த மூன்றாவது ப்ரொப்போர்ஷன் தட் இஸ் சி உடைய மதிப்பு, சின்றது யாருப்பா, அதான் அந்த எக்ஸு, அந்த எக்ஸோட மதிப்பு அப்படின்றது 144. ஸோ எங்கே இருக்காரு, ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ இந்த தேர்டு ப்ரொப்போர்ஷன் 3 பேரை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஆன்சர் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. பள்ளி விளையாட்டு போட்டியில் பங்கேற்கும் சிறுமிகள் மற்றும் சிறுவர்களின், ஓகேங்களா. ஸோ கேர்ள்ஸ் டு பாய்ஸ் நம்ம கரெக்டாக எழுதணும். கேர்ள்ஸ் டு பாய்ஸா இல்லை பாய்ஸ் டு கேர்ள்ஸா, அந்த ரேஷியோவை தூக்கி கரெக்டாக எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ சொல்லிட்டாங்க 2:5. சிறுமிகளின் எண்ணிக்கை 200, ஓகேங்களா. இந்த கேர்ள்ஸ் அப்படின்றது 200ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சிறுவர்களின் எண்ணிக்கை கண்டறியவும், பாய்ஸ் தான் நம்மளை பார்த்து கொஷின் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கேர்ள்ஸ் அப்படின்றது எத்தனை பார்ட்டுப்பா, இந்த இடத்துல கேர்ள்ஸ் 2 பார்ட்டு, பாய்ஸ் 5 பார்ட்டு. ஸோ 2 பார்ட்டோட வேல்யூ அப்படின்றது தான் 200, ஓகேங்களா. நமக்கு எத்தனை பார்ட்டு தேவை, ஸோ 5 பார்ட்டு தேவை. இப்போ பாருங்களேன், அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு பார்ட் அப்படின்றது நமக்கு எவ்வளோப்பா 100ன்னு கிடைக்கும். எனக்கு 5 பார்ட்டு தேவை. ஸோ 2 பக்கமும் 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 500 கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பாய்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளோப்பா 500. எங்கேப்பா இருக்காரு, ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஸோ P:17 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டபுள் கோலன் வச்சுருக்காங்க. நல்லா பாருங்களேன், இந்த ப்ரொப்போர்ஷன் விகிதாச்சாரம் அப்படின்றத நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், அதாவது விகிதம் அப்படின்றத A:Bன்னு எழுதலாம், A/B அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது என்னப்பா சொல்லியிருக்கேன், 2 விகிதம் சமமாக இருந்தால் அதான் ப்ரொப்போர்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது ஒரு விகிதமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு விகிதத்தை நான் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது 2 சமமாக இருக்குது அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவல் டு போடுறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி டபுள் கோலன் வைக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக டபுள் கோலன் வைக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு டபுள் கோலன் வச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னா ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துருக்கான்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், P/17 அப்படின்றது ஒரு விகிதம். ஸோ which is equal to 42/6 அப்படின்றது ஒரு விகிதம். இதில் P உடைய மதிப்பு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துருக்கான்னு எடுத்து எழுத தெரிஞ்ச ஆன்சர். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள், 1 ஸோ 7 42. ஸோ இந்த 17 அந்த பக்கமாக கொண்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ 7 × 7 எவ்வளோப்பா இப்போ பார்த்தீங்கன்னா P which is equal to 17 × 7ன்னு முடியும். ஸோ 17 7 119. அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாக பெருக்கிறதுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட்டு கடைசி இலக்கத்தை வச்சு முடிவு பண்ணுங்கள். 7 × 7 எவ்வளோப்பா 49. இப்போ கடைசி இலக்கம் 9ன்னு முடியக்கூடியது தான் என்னோட ஆன்சர். எங்கே இருக்காரு, ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஷின் பாருங்களேன், இதுவும் ஒரு ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 9/A அப்படின்றது ஒரு விகிதம்.
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a/4 அப்படின்றது ஒரு விகிதம். இது இரண்டும் சமமாக இருக்கும்போது தான் ப்ரொப்போர்ஷன். ஸோ நேர்மறை மதிப்பை பாசிட்டிவ் வேல்யூ சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன்ப்பா, இது இந்த பக்கமாக கொண்டு போயிடலாம், இது ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? a² விச் இஸ் ஈக்குவல் டு 36 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது எப்போதுமே இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் வேல்யூ சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை மோஸ்ட்லி நம்ம ப்ளஸில் தான் எடுத்துப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல நேர்மறைன்னு மென்ஷன் பண்ணுறான். அப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கிடைக்கும். நம்ம +6 எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நேர்மறைன்ற ஒரு வார்த்தையை அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 தான் ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு எண் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஓகே, ஒரு பகுதி மற்றொன்றை விட 10 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விகிதம் கொடுத்துட்டாங்க. 2 பகுதிகளை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. நல்லா பாருங்களேன், அந்த விகிதம் அப்படின்றது 5:3 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு எண் மற்றொன்றை விட 10 அதிகம். நம்ம ஆப்ஷனை வச்சே சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படி போடணும்னு சொல்லித்தரேன், ஆப்ஷனை வச்சே சூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இங்கே 14 இருக்குது, இங்கே 24 இருக்குது. எஸ், 10 அதிகமாக தான் இருக்குது. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 10 அதிகமாக இருக்குது. இங்கே 15, 25, 17, 27, 16, 26 எல்லா எண்களுமே இப்போ 2 நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பரை விட இன்னொன்று 10 கூட தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அந்த கண்டிஷனை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 5:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 5ஓட பெருக்கல் பலனாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், 24 5ஓட ப்ராடக்டாக இருக்கா? இல்லை. ஸோ அடுத்து பாருங்களேன், 27. ஸோ இதையும் விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 26, அதையும் விட்டுருங்க. ஸோ யார் தான் பாருக்காரு? ஆப்ஷன் பி மட்டும்தான் அவன் சொன்ன கண்டிஷன் படி இருக்காங்க. ஸோ இதுதான் 25 அப்படின்றது 5இன் பெருக்கல் பலன். ஸோ 15 அப்படின்றது 3ஓட ப்ராடக்ட்டில் இருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, நான் நார்மல் மெத்தடில் எப்படிங்க போடுறது? இப்போ அந்த எண்கள் அப்படின்றது 5:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண் மற்றொன்றை விட 10 அதிகம். இப்போ பாருங்களேன், எது இப்போ அதிகமான பார்ட்ஸ் வச்சுருக்கு? ஸோ இந்த எண் தான் அதிகமாக பார்ட்ஸ் வச்சுருக்கு. ஃபஸ்ட் நம்பர் தான் அதிகமாக பார்ட்ஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் அப்படின்றது தான், அந்த 5 பார்ட் இருக்கிற நம்பர் அப்படின்றது தான் பேர் வச்சுக்கோங்க. ஏபின்னு கூட பேர் வச்சுக்கோங்க. இந்த ஏன்ற நம்பர் தான் பியை விட 10 கூடுதலாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளவு பார்ட் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 2 பார்ட் அதிகமாக இருக்குது. அந்த 2 பார்ட் அப்படின்றது தான் 10. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து 1 பார்ட் அப்படின்றது எவ்வளோப்பா? ஸோ 1 பார்ட் அப்படின்றது எவ்வளோப்பா? 5. அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்கள் என்ன? அந்த 2 எண்களை என்னென்னு தான் நம்மளை கொஷின் கேட்குறான். இப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 5 அப்படின்னா, ஸோ 5 பார்ட் எவ்வளோப்பா? 5 × 5 ஸோ 25. ஸோ 3 × 5 எவ்வளோப்பா? 15. அவ்வளோதான். அந்த 2 எண்கள் அப்படின்றது 25, 15. எங்கேப்பா இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. 3 எண்கள் 7:20:8 என்ற விகிதத்தில் உள்ளது. கூடுதல் 4830. நடு எண்ணை காண்க. ஓகேங்களா? அந்த மிடில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்மளை பார்த்து கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடிய நம்பர் தான் கேட்குறாங்க. அது எப்படிப்பா இருக்காரு? ஸோ 20ஓட ப்ராடக்ட்டில் வரணும். ஓகேங்களா? 20 பார்ட்ஸ் வச்சுருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் அப்படின்றது 20ஓட ப்ராடக்ட்டில் வரணும். ஒரு நம்பர் 20ஆல் டிவைட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது. 20, ஸோ 40, 60, 80 இப்படி தான் போயிட்டே இருக்கும். கடைசி இலக்கம் 0ன்னு வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷனில் கடைசி இலக்கம் எப்படி இருக்குது? 9 இருக்குது. அப்போ இது கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் 0ன்னு இருக்குது. அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் 1ன்னு இருக்குது, இந்த ஆப்ஷன் 3ன்னு இருக்குது. அப்போ ரெண்டுமே கிடையாது. அவ்வளோதான். ஓகேங்களா? பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாம் ஆப்ஷன் பி தான் சொல்லிட்டு. இல்லை நான் நார்மல் வேலை போட போகிறேன், அது எப்படிங்க போடுறது? இப்போ பாருங்கள், சம் ஆஃப் தீஸ் நம்பர், அந்த மொத்த எண்களின் கூடுதல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தையும் ஆட் பண்ணி பாருங்களாப்பா. ஸோ 7 + 20 27, 27 + 8 எவ்வளோப்பா? 35. அப்போ 35 பார்ட் அப்படின்றது தான். ஸோ 4830. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த நடு எண் 20 பார்ட் என்ன அப்படின்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்று இதுலேருந்து ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சி 2 பக்கமும் 20ஆல் பெருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 20 பார்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு இப்படி குறுக்க பெருக்கல் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். குறுக்கு பெருக்கல் பண்ணாலும் ஆன்சர். ஸோ நம்ம நார்மல் வேலை போட்டாலும் ஆன்சர். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 5 35 எவ்வளோப்பா? ஸோ 9 5 45. ஸோ ரிமைனிங் 3 இருக்கும். 6 5 30, 6 5 30. அகெயின் 7ஆல் கேன்சல் பண்ணுறேன். எவ்வளோப்பா? 13 7 91. ஸோ ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? 5 8 7 56. இப்போ பாருங்கள், ஒரு பார்ட் அப்படின்றது 138. ஸோ எனக்கு எத்தனை பார்ட்டுப்பா தேவை? 20 பார்ட்டு தேவை. ஸோ 2 பக்கமும் நான் 20ஆல் பெருக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த 0 அப்படியே வந்துடும். 8 2 16, ரிமைனிங் 1. 13 2 26, 1 + எவ்வளோப்பா? 27. அப்போ 2760 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர்.
அதாவது கொடுத்துருக்க கூடுதல் ஒட்டு மொத்தமாக 35 பார்ட் அப்படின்றது 4830. இதுலேருந்து ஒரு பார்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். எனக்கு தேவையானது நடு எண், அதாவது 20 பார்ட் தேவை. ஸோ 2 பக்கமும் 20ஆல் பெருக்குனா ஆன்சர். இது எல்லாத்தையும் இந்த மெத்தடே நான் கேட்டால் போட தேவையில்ல, ஆப்ஷன் வச்சு போடலாம். அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாடலில் இருக்கக்கூடியதான் இந்த கொஷினும். நீங்கள் ஆன்சரை பார்த்தோன்னே உங்கள் ஆப்ஷனை பார்த்தோன்னே சூஸ் பண்ணிடலாம், இதான் உங்கள் ஆன்சர்னு சொல்லிட்டு. இல்லை ட்ரெடிஷ்னல் வேலையும் போடலாம். இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாடல் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஒரு 2-3 சம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் அப்படின்றது தமிழ்வேல் அகாடமி, ஓகேங்களா, நம்ம அகாடமிக்கு நம்ம ஆப் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியலை நான் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த பிடிஎஃபை. ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த சம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. தேங்க்யூப்பா.